டே 11 ட்ரைனிங். இன்றைக்கி ஷிஃப்ட்டு ரொம்ப லேட்டாக தான் முடிஞ்சுது. ஸோ வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு சொல்லி ஜிம்முக்கு வந்திருக்கேன். ஸோ புஷ் ப்ரெஸ், டெட் லிஃப்ட் அண்ட் பார்த்திங்கன்னா பாலில் கொஞ்சம் த்ரோயிங் செஷன் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி டேவை ரொம்ப ஈஸியான வெயிட்டில் லிஃப்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் பால் த்ரோயிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ டே 12 ட்ரைனிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரிண்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரோயிங் செஷன் இருக்குது. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா த்ரோயிங் செஷன் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ த்ரோ செஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக கோச் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். ஸோ இன்டர் காலேஜ் ஈவெண்ட் வச்சப்போ அஸ்வின் அண்ணாவை தான் மீட் பண்ணேன் ஃபஸ்ட் டைமாக. ஸோ அவர் தான் வந்து டிஸ்கஸில் வந்து கோல்டு அடித்தார் அந்த ஈவெண்ட்டில் அன்னைக்கு. அந்த ஈவெண்ட் மூலமாக அவரோட அறிமுகம் கிடச்சிது. என்னோடய காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டேயில் டிஸ்கஸ் த்ரோக்கு இவர் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து டைரெக்டாக மீட் பண்ணி தான் ட்ரைனிங் வந்து அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் வேறு கண்ட்ரிலையும் அவர் வேறு கண்ட்ரிலையும் இருக்கோம். ஸோ நாளிலேருந்து அஸ்வின் அண்ணா தான் எனக்கு வந்து டிஸ்கஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாரு. உங்களுக்குமே எதனா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த கேமில் நீங்களுமே அவரை காண்டாக்ட் பண்ணி இந்த கேமை கற்றுக்கலாம். ஸோ ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ரெண்டுத்துலேயுமே கற்றுக்கலாம். அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ டே 13 ட்ரைனிங் த்ரோ செஷன் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருவேன். ஸோ அஸ்வின் அண்ணாக்கு அனுப்புவேன். ஸோ அவர் வந்து எனக்கு கரெக்ஷன் சொல்லுவார். ஸோ என்னோடய எரர்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லவும் சரி பண்ணி த்ரோவை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி. என்னெல்லாம் இந்த த்ரோவில் நல்ல ஸ்பின் கிடச்சிது. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வந்து பண்ணுற எரர்ஸ் எல்லாத்தையுமே அவர் சரி பண்ணிகிட்டு இருந்தார். அந்த எரர்ஸை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணி நல்ல த்ரோ கொடுக்கணுன்னு. ஸோ இந்த லாஸ்ட் த்ரோவோட அஸ்வின் அண்ணா ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹெமர் த்ரோ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹிப் ஆக்டிவேஷன் மட்டும் இல்லாமல் ஷோல்டரும் நல்லா ஸ்ட்ரென்த்னிங் ஆகுது. ஸோ ஹெமர் த்ரோ எப்பயாச்சும் ரேராக தான் பண்ணுவேன். ஆக்சுவலாக ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி 12 டேஸ் மேலே ஆச்சு. ஸோ வந்து ஐஸ் பாத்துக்கு ஐஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. போன வாட்டி வந்து ஐஸ் கம்மியாக இருந்துச்சு, இந்த வாட்டி ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி ஐஸ் பாத் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் காம்படிஷன் முன்னாடி எடுத்தேன். ஏன்னா கண்டினியூ ட்ரைனிங்கில் இருந்தேன். ஸோ அதனால் லோயர் பாடி வந்து ரொம்ப டைட்னஸாக இருக்குது. ஸோ அதை ரெக்கவரி பண்ணுறதுக்காக மறுபடியும் ஐஸ் பாத் எடுக்கிறேன். ஐஸ் அதிகமானதால் எஃபெக்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. அதாவது சொல்லப்போனால் குண்டூசி எடுத்து மூளையில் குத்துனா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி ஒரு வலி வந்து விஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்காக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டே 15 ட்ரைனிங் பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ வந்து ஒலிம்பிக் லிஃப்டிங் ப்ளஸ் வந்து கோருக்கு வந்து ஹேங்கிங் லெக் ரைஸும் ப்ளஸ் கொஞ்சம் ஒரு 3 த்ரோ மட்டும் பண்ணிவிட்டு ஒர்க்குக்கு போகணும். ஸோ என்னோடய ஒர்க் ஹவர்ஸ் அதிகன்றதுனால 5 ஹவர்ஸ் மட்டுமே எனக்கு ரெஸ்ட் இருக்கும். சேஃப்டியாக கம்மியான வெயிட்டே நான் புஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேமர் த்ரோ பண்ணும்போது அதோட கம்பி அட்டாச் ஆகிருக்கும். ஷார்ப்பாக ஒரு மெட்டீரியல் இருக்குது, அது வந்து கை கிழிச்சிருச்சு. இல்லை டீப்பாக கட் ஆகிடுச்சு. அதனால தான் கவலை கட்டிட்டு பண்ணேன். ஸோ ஃபைனலாக ஹேங்கிங் லெக் ரேஸ் முடிச்சுட்டு 3 த்ரோ பண்ண போகிறேன். ஏன்னா வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒர்க் பிளேஸுக்கு நான் போகணும்.